ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவர் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த தியானத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரிகளை இயேசுவின் நாமத்துக்கு நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். உன் நாமம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிற தலைப்பில் தியானம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெயம் கொள்ளுகிறவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இதற்கு ஆதாரமாக வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிற தலைப்பிலே தியானிப்போம். விசேஷமாக அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோ தீவிலே நாடு கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்டு இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷம்தான் வெளிப்படுத்தின விசேஷமாக நம்ம பார்க்கிறோம். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் தரிசனங்களை குறித்து இந்த 22 அதிகாரங்களிலும் காணப்படுகிறது. அதில் குறிப்பாக ஆரம்பத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் செய்தியை அனுப்பும்படி யோவானுக்கு வெளிப்படுத்தி அந்த சபைகளின் மூப்பர்களை அழைத்து அவர் கருத்திலே ஆண்டவர் கொடுத்த செய்தியை கொடுத்து அனுப்பி அவர் திருச்சபைகளை அவர்கள் வாசித்தார்கள் என்று நம்ம 2-3 அதிகாரங்களில் பார்க்குறோம். இப்படி 7 சபைகளுக்கு சொன்ன கர்த்தருடைய செய்தியிலே ஒவ்வொரு சபையின் செய்திக்கு முடிவிலே ஜெயம் கொள்ளுதலை குறித்தும் அவர்களின் ஆசீர்வாதங்களை குறித்தும் ஆண்டவர் திட்டமாக அதில் எழுதி வைத்திருக்கிறார். அதை சொல்ல யோவான் எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த ஜெயம் கொள்ளுதலை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள், அதை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யார்? அவர்களின் ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் எப்படி ஜெயம் கொள்ள முடியும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த நாளில் கேட்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஜெயம் வெற்றி என்று சொன்னாலே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான். அந்த ஜெயத்தை வெற்றி அடைவதற்கு எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். குறிப்பாக உலகத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலில் வெற்றி, விளையாட்டிலே வெற்றி, கல்வியிலே வெற்றி, கை தொழில்களில் வெற்றி என்று சொல்லி இந்த வெற்றியின் மீது மக்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. அதற்காக அவர்கள் எத்தனையோ பிரயாசப்படுகிறார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மேலான வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு இந்த செய்தி நீங்கள் கேட்கணும். எல்லா வெற்றியும் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும், அழிந்து போய்விடும். ஆனால் இந்த ஆவிக்குரிய வெற்றிங்கிறது தான் இறுதி வரை நம்மோடு கூட வரக்கூடியது, அதுதான் நிரந்தரமானது. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வெற்றி கொடுக்கிற ஆண்டவரை நம்பி ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் இந்த உலகப்புற காரியங்களிலும் நமக்கு தேவையான வெற்றிகளை ஆண்டவர் நமக்கு தந்து கனம் பண்ணுவார் என்பதை மனதில் வைத்து இந்த செய்திகள் கேட்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெயம் கொள்ளுதல் அப்படின்னு சொன்னால், ஜெயம் கொள்ளுபவர்களுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வெல்பவர்களுக்கு அல்லது வீழ்த்துபவர்களுக்கு, நசுக்குபவர்களுக்கு, பெற்ற வெற்றியின் பரிசை எடுத்துக்கொண்டு செல்பவர்களுக்கு, அடக்குபவர்களுக்கு, மேன்மை அடைபவர்களுக்கு என்று இத்தனை அர்த்தங்கள் இருக்கிறதுங்க. ஜெயம் கொள்ளுகளுக்கு, டு கான்கர்ங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ஜெயம் கொள்ளுதல் அப்படின்னா
அதுக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் இந்த ஜெயங்கொள்ளுதலை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2ஆம் அதிகாரம் 7வது வருஷம் வாசிக்க கேட்டோம். 2:11, 2:17, 2:26, 3:5, 3:12, 3:21 இத்தனை வசனங்களிலும் இந்த ஜெயம் கொடுகளை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லி அவர்கள் ஆசீர்வாதத்தையும் சொல்லியிருக்கிறார். இது நான் தியானித்த பொழுது சில வார்த்தைகளை உங்களுக்கு அறிமுகமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த சபைகளை பார்த்தீங்கன்னா, சபைகளிலே ஜெயங்கொள்ளு யாருன்னு கேட்டீங்கன்னா, சபையில மேன்மையானவர்களாக இருந்தவர்கள், அவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள் என்று அப்படி சொல்லலை. ஆண்டவர் கொடுத்த, ஆண்டவர் நம்ம வைத்த ஸ்தானத்திலே உண்மையாயிருந்தவர்கள், அப்படி உண்மையுள்ளவர்களை குறித்துத்தான், அவர்கள் பெற்ற வெற்றியை குறித்துத்தான், அவள்தான் ஜெயம் பெற்றவள் என்றும் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே திருச்சபைகளிலே மேலானவர்கள், உயர்ந்தவர்கள், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடாதுங்க. அது உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவரோ, பணக்காரோ ஏழையோ, யாரா இருக்கட்டுங்க, திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளில் உண்மையுள்ளவர்கள், உண்மையுள்ளவர்கள் தான் அந்த வெற்றி பெற்றவர்களாக ஆண்டவர் பார்க்கிறாருங்க. ஆகவே திருச்சபைகளிலே கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில், கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளிலே, சொந்த வாழ்க்கையிலும் உண்மையாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அப்படி உண்மையுள்ளவர்களைத்தான் தேடுகிறது, உண்மையுள்ளதான் நம்பி இருக்கிறார் ஆண்டவர். அப்படி உண்மையுள்ளவர்கள் தான் அவருக்கு தேவை. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் உண்மையாயிருங்கள். எல்லா விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெறுகிற மக்களா இந்த கூட்டத்தில் இருப்பீங்க. வெற்றி பெறுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை ஆதாரமாக வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஜெயங்கொடுகள் யார் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. 1 யோவான் 5, 1 முதல் 5 வசனங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவிடத்தில் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்படி இந்த வெற்றியை குறித்து, உலகத்தை ஜெயிக்கிறவர்களை குறித்து யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜெயம் பெறுகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் உலகத்தினுடைய இச்சைகளுக்கு விலகினவர்கள். இயேசுவை விட்டு நம்மை விலக்குகிற சக்திகள், அந்த சக்திகளை ஜெயிப்பவர்கள். வேத வசனத்தை விட்டு நம்மை விலக்கி போடுகிற சக்திகள் இருக்கிறது, கள்ள உபதேசங்கள் போன்ற பலவிதமான சக்திகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சக்திகளுக்கு விலகி அந்த சக்திகளை ஜெயிப்பவர்கள், இவர்களுக்கு பேர் தாங்க ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அவர்களைத்தான் ஆண்டவர் தேடுகிறார். திருச்சபையிலே அவர்கள் மேல்தான் ஆண்டவர் கண்கள் இருக்கிறது. அவர்களைத்தான் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பட்டியலை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். குறிப்பாக நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 13 பாருங்க, உண்மையாயிருந்த ஒரு தேவ மனிதன் கண்கள் பார்த்ததாக அங்க நம்ம பார்க்கிறோம். அப்படி வாசிக்கலாமா? உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இப்போ ஆண்டவருடைய கண்கள் உண்மையாயிருந்த அந்திப்பாவை அங்க பார்க்கறது பாருங்க. ஆகவே தான் சொன்னேன், சபைகளிலே ஜெயங்குழு என்று சொன்னால் உண்மையுள்ளவர்கள். ஆகவே இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையாயிருங்க. ஆண்டவர் விட்டு விலக்குற சக்திகளை ஜெயிக்கணும். வசனத்தை விட்டு விலக்குகிற சக்திகளை ஜெயிக்கணும். உலகத்தின் இச்சைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஜெயித்து அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற மக்களாக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஒருவேளை பல நிலைகளிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களை ஜெயம் பெற வேண்டும் இதெல்லாம் வாஞ்சை இருந்து ஏதோ சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் வெற்றி பெற முடியாமல் தோல்வி அடைந்து கூட இருக்கலாம். இந்த நாளிலே ஜெயவேந்தர் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் எந்தெந்த காரியங்களில் தோல்வி அடைந்தீர்களோ அந்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்ட இந்த தலைப்பின் அடிப்படையில் இதில் இருக்கிற 3 அம்சங்களை குறித்து உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 விதமான குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கேளுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரிங்க, இது அப்படி மையமாக வைத்து 3 குறிப்புகள். முதல் குறிப்பு, ஜெயம் கொள்கின்ற கிறிஸ்து. முதல் குறிப்பு, ஜெயம் கொள்கின்ற கிறிஸ்து. இப்போ யோவான் சுவிசேஷம் 16:33 வாசிக்க கேட்போம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தைங்க. திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். பாரு, இதை எங்க சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து வாழ்ந்து ஊழிச்சத நாட்களிலே கடைசி ராபோஜனத்தின் பொழுது எருசலேமில் மேல் வீட்டறையிலே போதித்த அருமையான அருளுரைகள், போதனைகள், அந்த போதனைகளின் பொழுது தான் இந்த வார்த்தையை சொல்றாருங்க. யோவான் 13-17 வரையிலும் அந்த மேல் வீட்டறையில கடைசி ராபோஜனத்தின் பொழுது ஆண்டவர் போதித்த போதனைகள். அந்த போதனையில் ஒன்று தாங்க சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெயம் பெற்றவர், ஜெயம் கொள்கின்ற கிறிஸ்து என்பதை முதல்ல மனசுல வைக்கணும். இந்த வசனத்துல பாருங்க, யோவான் 16:33 2 பகுதி இருக்குது பாருங்க. ஒரு பகுதி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் சமாதானமாக இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்குது, கிறிஸ்துவுக்குள் சமாதானம் பெற்றவர்கள். இன்னொரு பகுதியை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் உபத்திரவப்படுகிறார்கள் அப்படின்னு 2 பகுதி இருக்குது. இந்த கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள் உபத்திரப்படுவார்கள், படுகிறார்கள் என்று சொன்னால் ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் சாத்தானுக்குள் கிடக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகம் அப்படின்னு 1 யோவான் 5:19 நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 5:19 வாசிக்க பார்க்கலாம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் சாத்தானுக்குள் கிடக்கிறது. வாசிக்கலாமா? நாம் தேவனால் உண்டா இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் சாத்தானுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் என்று இயேசு அருள்நாதர் சொல்லியிருக்கிறார். யோவான் 14:30 பார்க்கிறோம், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு கர்த்தர் சொல்றார். என்றால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் சாத்தானுக்குள் கிடக்கிறது. ஆனால் இந்த உலக சாத்தானுக்குள்ள இருந்தாலும் இந்த சாத்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் யுத்தம் பண்ணி தோல்வி அடைந்த சத்துரு. நல்லா கவனிக்கணுங்க. சாத்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட போராடி யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்திலே தோல்வி அடைந்தவன். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து அவர் பரலோகத்திலே பிதாவின் வரபாற்றியிலே இப்பொழுது வீற்றிருக்கிறார். ஆகவே உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக அவர்களோடு மேற்கொண்டு யுத்தம் பண்ணி அவர்களை வீழ்த்தி விடலாம் என்று சாத்தான் தீவிரப்படுகிறார். இங்க தாங்க கிறிஸ்தவர்களின் போராட்டம், யுத்தம், உபத்திரவம் ஆரம்பமாகிறது. கிறிஸ்தவர்களை எப்படியாக வீழ்த்தி விட வேண்டும் என்று அவன் தீவிரமாயிருக்கிறார். ஆனால் இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பரலோகத்தில் இருந்தாலும் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல, மார்க் 16:20 வாசித்து பாருங்க,
மத்தேயு சுவிசேஷம் 28:20 வாசித்து பாருங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசுநாதர் பிதாவின் வரசபாஷ பரலோகத்தில் விற்றிருந்தாலும் சோத்திரம் பூலோகத்தில் இருந்து கிரியை செய்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது வந்து ஜெபத்தை கேட்கிறார். நமக்கு உபத்திரவம் பாடுகின்றால் அங்கே அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மோடு கூடவே இருந்து அவர் கிரியை நடப்பித்து வெற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு, நமது ஆண்டவர் இயேசு வெற்றி வேந்தர். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் தைரியமா இருங்கள். சாத்தானுடைய போராட்டத்துக்கு உபத்திரவத்துக்கு நீங்கள் கலங்காதிருங்கள். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 2:14-15 இயேசு கிறிஸ்து சாத்தானை வெற்றி பெற்ற அற்புதமான அந்த நிகழ்ச்சியை குறித்து அந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் சொல்லிருக்காரு பாருங்க. அருமையான ஒரு வார்த்தைங்க. எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். சிலுவை மரணத்தினாலே வெற்றி பெற்ற இயேசு அப்படி நமக்கும் வெற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். மரண பயத்துக்குள்ளே இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறார் என்று சொன்னால் பாருங்கள். ஆகவே சொன்னேன், பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். வெற்றி பெற்றவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு வெற்றியை தருவார். ஒருவேளை மரண பயத்தில் சிக்கியிருக்கலாம். வியாதியை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ அல்லது இனம் புரியாத சில காரியங்கள் நிமித்தம் வாழ்க்கை குறித்தோ பயத்தோடு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், சாத்தான் கொண்டு வருகிற இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற இருளின் அதிபதியாக சாத்தான் கொண்டு வர எல்லா போராட்டத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். பயப்படாதிருங்கள். எல்லா பயமும் கலக்கம் விலகி போகும். பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட யுத்தம் பண்ணி அவரை ஜெயிக்கணும்னு நினைச்சான். ஆனால் ஓரளவு அவரை சேதப்படுத்தினானே தவிர ஜெயிக்க முடியவில்லை. ஜெயிக்க முடியாதுங்க. நீங்கள் ஆதியாகமம் முதல் தீர்க்க தரிசனத்தில் மேசியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையிலேயே சொல்லப்பட்ட ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 3:15 கொஞ்சம் வாசிங்க. 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்றால் ஒரு சிறிய சேதம். உண்மைதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே ஒரு சிறிய சேதம் தான். என்ன? நிந்தை, அவமானம். வாரினால் அடிக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், ஆணிகளால் கடாவப்பட்டார். எப்படி ஒரு சின்ன ஒரு சேதம்தான் உண்டானதை தவிர அவரை வெற்றி பெற முடியவில்லை. இயேசு மரித்தார். ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சாத்தான் தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வெற்றி வேந்தர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை அவன் தோற்கடிக்க நினைத்தது மட்டுமல்ல, தோற்று போனான். அவரது பிள்ளைகளாகிய நம்மையும் கூட அவன் தோற்கடிக்கும்படியாக தீவிர முயற்சி கொள்கிறான். அதுதான் இப்போ உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டுன்னு சொன்னார் பாருங்க. நம்மையும் தோற்கடிப்பதற்கு தீவிரமா முயற்சிப்படுகிறான். ஆனால் அது நடக்காது. ஏன் நடக்காதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் யாருன்னா அவர் ஜெயம் பெற்ற வேந்தர், அவர் ஜெய கிறிஸ்து. அவர் என்ன செய்யறாரா? 1 யோவான் 3:8 நமக்கு நல்லாவே தெரியும். பிசாசின் கீழே அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவகுமாரன் வெளிப்பட்டார். பாத்தீங்களா? என்றால் இன்றைக்கும் பிசாசின் கிரியைகளை அவர் நம் மூலமாய் அடித்து கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பிசாசினால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், பில்லி சுனி கட்டுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம்,
மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் எல்லாவற்றிலிருந்து வெற்றி பெற உங்களால் முடியும். ஏனென்றால் அந்த பிசாசின் கிரிகளை அடிக்கும்படி வெளிப்பட்டவர் இயேசு. அந்த பிசாசை சிலுவையிலே தலையை நசுக்கினவர் இயேசு. அவர் இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் நாம் அந்த வெற்றி பெற முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதம் குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, மந்திரவாதம் உங்களை மேற்கொள்ளாது, வெள்ளி சூனியம் மேற்கொள்ளாது, பிசாசு எந்த தந்திரங்களை மேற்கொள்ளாது. ஓ, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த சத்தியத்தை மனதில் வைத்து பவுல் சொன்ன அருமையான ஒரு வார்த்தை இருக்குதுங்க. எல்லாம் நம்ம வெற்றி பெற முடியும் இயேசுவின் பலத்தினால் அப்படி சொல்லிருக்காரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-37 வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுவோம். எப்படி? நம்மில் அன்பு கூறுகிற இயேசுவினாலே. ஹல்லேலூயா. அப்போ நம்மை நேசிக்கிற, நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் ஜெயிக்க முடியும். துன்பம், உபத்திரவம், வியாகுலம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். எப்படி? நம்மோடு கொடுக்கிற இயேசுவினாலே அவர் வெற்றி பெற்றவர். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் அருமையா இருக்குதுங்க. 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி எச்சரிக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்து எவனுக்கு ஸ்தோத்திரம் என்றால், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொன்னேன், பயப்படாதிருங்க. அவர் வெற்றி பெற்றதினால் நாம் வெற்றி பெற முடியும். நம்ம பலத்தினால, நம்ம ஞானத்தினால, சாமர்த்தியத்தினால, அனுபவத்தினால இல்லைங்க. அவர் வெற்றி பெற்றதினால், அவர் பெற்ற வெற்றியிலே இருந்து நமக்கு வெற்றி. ஆகவே ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசிங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். எந்தெந்த விஷயத்திலே வெற்றி இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலங்கியிருக்கீங்களோ அந்த விஷயங்களிலே கர்த்தர் நிச்சயமா வெற்றி தருவார். விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. சில பாவத்தை ஜெயிக்க முடியலையா? அக்கிரமத்தை ஜெயிக்க முடியலையா? சில ஜென்ம சுபாவத்தை ஜெயிக்க முடியலையா? ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், முடியவில்லையா? இன்றைக்கு இதை விசுவாசிங்கள். நம்மோடு இருக்கிற இயேசு வெற்றி பெற்றவர், உங்களுக்கும் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயத்தை மனசுல வைக்கணும். சாத்தானை குறித்து சாதாரணமாக குறைத்து மதிப்பிட்டு விடவும் கூடாது. வேதத்தில் அவனை குறித்து, வேதத்தை பார்த்தீங்கன்னா, சிங்கம் போல வருவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகதேடி சுற்றித் திரிகிறான் சிங்கத்தை போல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். என்றால் அவன் பலசாலி தான், ஆகிலும் ஆண்டவரை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஆகிலும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அதையும் நீங்க மனசுல வைக்கணும். ஸ்தோத்திரம். அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். எதுக்கு அப்படி சொன்னேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அவர் உயிர்த்தெழுவார் என்று சொன்னதை சீசர்கள் மறந்து விட்டார்கள். ஐயோ, எங்களை எல்லாம் மீட்டு ரட்சிப்பார் நினைச்சோம், ஐயோ அவர் செத்தே போயிட்டாரு என்று எம்மாவூர் சீசர்கள் கலங்கி பேசினதை குறித்து பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 21 கொஞ்சம் வாசிங்கள். 24, 21. அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறது என்று நம்பி இருந்தோம். நம்பி இருக்கிறன்ல சொல்லியிருக்கணும். அதான விசுவாசம். நம்பி இருந்தோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், முடிஞ்சது, போயிட்டாரு என்று. அப்படி உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் மறந்து விட்டார். ஆனால் பிசாசு மறக்கலைங்க. அதுக்கு தான் சொன்னேன், அவனை சாதாரணமாக நினைக்காதீங்கன்னு சொல்லி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 63, 64 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 27, 63, 64. ஆண்டவனே,
அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்று பாருங்க. இந்த பிரதான ஆசாரிய கூட்டம் ஆண்டவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர்கள் சொல்றாங்க, சீசகம் மறந்துட்டாங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுவார்னு எத்தனை இடத்துல சொல்லியிருக்காருங்க. மத்தேயு 16 அதிகாரம், 17 அதிகாரம், 21 அதிகாரம், 20 அதிகாரம். ஆனால் சீசர்கள் மறந்து விட்டார்கள். சத்துருக்கள் பிசாசின் கூட்டம் மறக்கல பாரு. உயிர்த்தெழுவார்னு சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னால் சாத்தான் அப்படித்தாங்க. ஆகவே தான் நான் சொன்னேன், கவனமாயிருங்கள். தான் பேதுரு சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நிலை மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து வகதேறி சிங்கத்தை போல் சுற்றி திரிகிறா, எச்சரிக்கையா இருங்கள் என்பதையும் கவனத்தில் வைக்கணும். நீங்க இன்னும் சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். பிசாசின் கிரிகளை பார்த்தீங்கன்னா, இத்தனை நடந்தும் ஆண்டவன் தலையை நசுக்கி இருக்கிறார், அவன் வல்லமைகளை உரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் அவன் உணர்வற்றவனாகத்தான் இருக்கிறான். தோற்கடிக்கப்பட்டவன் என்று அவன் வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் உரிந்து கொண்டார் என்பதையும் அவன் அறிந்திருந்தாலும் உணர்வற்றவனாக இருக்கிறான் என்றுதான் வேதத்தை ஆராயும் பொழுது நினைக்க தோணுகிறது. எப்படி இருந்தாலும் ஒருபோதும் தேவ ஜனத்தை, சபையை சாத்தான் மேற்கொள்ளவே முடியாது என்பது ஆண்டவர் இயேசு சொன்ன அற்புதமான வார்த்தை. நான் ஏன் அழுத்தமா சொல்றேன்னா, நாம் தியானிக்கிற முதல் குறிப்பு என்ன? ஜெயம் கொன்ற இயேசு இல்லைங்களா? என்றால் நமக்குள்ளே இருக்கிற, நம்ம ஆராதிக்கிற, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து சபையில் ஆராதிக்கிற, தனிப்பட்ட ஆராதிக்கிற நமது இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வெற்றி பெற்றவர். சிலர் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்தவர் போல நாம் பேசுகிறோம், நடந்து கொள்கிறோம். கவனிங்கள், நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் வெற்றி பெற்றவர். சில வசனத்து மூலமா தான் உங்களுக்கு வாசிக்க நான் விரும்புகிறேன். வெற்றி வேந்தர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் எப்படி வெற்றி பெற்றார்? சில வசனத்தை வாசிங்க, ஒரு புதிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். எபேசியர் 1 அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். எபேசியர் 1 19 முதல் 21 வரலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி, உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும், அதை விசுவாசிக்கிற நம்மிடத்திலே அந்த வல்லமையை காண்பிக்கவும், தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படி, அதை நாம் அறிந்து கொள்வதற்கும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எப்படி ஜெபம் பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நமக்கு கொடுப்பதையும், நமக்கு அந்த வல்லமை இருப்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். கத்திரி பிள்ளைகளே, என்றால் வெற்றி வேந்தர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்றால் அவர் நமக்கு வெற்றி கொடுக்கிறவர் என்றும், சகலவித காரியங்களை ஜெயிக்க முடியும் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியமான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? அடுத்த வருஷம் தான் ரொம்ப முக்கியங்க. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், உண்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வாரிசத்தில் உட்காரும்படி செய்திருக்கிறார் என்றால் எல்லா சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தி இயேசுவுக்கு இருக்கிறது. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு பிதாவின் வலது வீற்றிருக்கிறவர் யார் என்றால் சகல வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் படைத்தவர். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வல்லமையை நமக்கு கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வல்லமையின் மூலமா நாமும் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்றாருன்னா, நமக்குள்ளே இருக்கிற வல்லமை என்னது பாரு. ஆகவேதான் சொன்னேன், அவர் வெற்றி பெற்றார். அந்த வெற்றியிலிருந்து நாமும் வெற்றி பெற முடியும். இந்த செய்தியின் மூலமா கர்த்தர் சொல்கிறார், எந்தெந்த காரியங்களிலே தோல்வி அடைந்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களில் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஏனென்றால் நம்மோடு கூட நமக்குள் இருக்கிறவர் வெற்றி வேந்தர் இயேசு. ஆகவே தான் கொலோசியர்
2:15 இதை நம்ம பார்க்குற அருமையான வசனம். நம்ம தொடர்ந்து வாசிக்கிற வசனம், நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த சகல துரைத்தனங்களையும் கர்த்தர் அதிகாரங்களை உரிந்து கொண்டவர் இயேசு. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் பெற்ற வெற்றியை நமக்கும் கொடுக்கிறார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அல்ல கையை உயர்த்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெயம் கொள்கின்ற கிறிஸ்து. நான் இதை தியானம் பண்ணும் பொழுதே, பிரசங்கிக்கும் பொழுதே, ஒரு புதிய வல்லமையை, புதிய பலத்தை நான் பெற்றுக்கொள்வதையும் உங்களுக்கு அந்த வல்லமை கற்றுக் கொடுப்பதையும் நான் கிறிஸ்துக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். பயப்படாதிருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தோல்வி அடைய மாட்டீர்கள். தோல்வி அடைந்திருந்தால் உங்கள் தோல்வியே ஜெயமாய் மாறும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு கர்த்தர் பலன் தருவார். பயப்படாதிருங்கள். ஜெயம் கொள்கின்ற கிறிஸ்து. 2வது, ஜெயம் கொள்கின்ற கிறிஸ்தவன். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இதை கொஞ்சம் தேவ பிள்ளைகள் மனசுல வைக்கணுங்க. இதுல 2 காரியங்களை நாம் நினைவில் வைக்கணுங்க. ஒன்று, வெற்றி பெறக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே வெற்றி பெறக்கூடிய பலன் இருக்கிறது. அந்த பொட்டன்சியல் கவனிக்கணுங்க நல்லா. கிறிஸ்தவன் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்தவனுக்கு வெற்றி பெறக்கூடிய பலன், பொட்டன்சியல் இருக்கிறது. மட்டுமல்ல, அப்படி இந்த பலன் இருக்கிறதுனால நாம் மனிதன வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற உபத்திரவங்கள், தோல்விகள், போராட்டங்கள், இவைகளிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும் என்பதையும் நாம் விசுவாசிக்கணும். அதை குறித்து சொல்லப்பட்ட ஆழமான ஒரு வேத வசனங்கிறது. அதை நான் இன்னும் கூட தெளிவாக சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் அந்த பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா நல்லா கவனிக்கணும். மறுபடியும் பிறந்தவர்களைத்தான் ஆண்டவர் தமது பிள்ளைகளாக சொல்லுகிறார். அவர்களை குறித்து தான் நான் பேசுகிறேன். அவர்களுக்குள்ளே தான் உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த தெய்வம் தமது பலனை, பொட்டன்ஷியலை வைத்திருக்கிறார். அவர்கள் வெற்றி பெற முடியும் என்பதனால் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறணும் என்பதை மனதில் வையுங்கள். இன்னும் சொல்கிறேன், நாம் வெற்றி பெறுவதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் பிறந்தோம் என்று சொல்லியா, புதிய சிருஷ்டி. எதுக்கென்றால் நாம் வெற்றி பெறுவதற்காகவே சிருஷ்டித்திருக்கிறோம். முதல்ல சொன்னேன், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுக்குள்ளே வெற்றி பெறக்கூடிய பலன் இருக்கிறது என்று. 2வது, அப்படி வெற்றி பெறுவதற்கு என்றே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் பிறந்ததே வெற்றி பெறுவதற்காகத்தாங்க. ஒரு வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பியர் 1:5 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 1:5. உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவேன் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிறது பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடிக்கவும் வல்லவராய் இருக்கிறார் என்றால், ஆண்டவர் அந்த நற்கிரியை நமக்கு கொடுக்கிற பலனை அவர் நாம் ரட்சிக்கப்படும் பொழுதுதான் துவங்குகிறார். ரட்சிக்கப்படும் பொழுது தாங்க அது ஆரம்பிக்குது. கடைசி வரை நம்ம பாதுகாத்து நடத்துறாராம். அந்த பலனை கடைசி வரையிலும் கொடுத்து வருகை மட்டும்
அவர் நம்மை பாதுகாத்து வெற்றி பெறக்கூடிய மக்களாய் மாற்றுகிறார் என்றால் அதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பலனை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2:13 கொஞ்சம் வாசிங்களே. ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். பாத்தீங்களா? அதை எப்போ உண்டாக்குறாருங்க? ரட்சிக்கப்படும் பொழுது, மறுபடியும் பிறக்கும் பொழுது விருப்பத்தை, செய்கையை, அந்த பொட்டென்சியலை அவர் நமக்குள்ளே உண்டாக்குகிறார். அப்படின்னா இந்த மறுபடியும் பிறந்தது, ரட்சிப்பின் அனுபவம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? ஆகவே தான் அதே பிலிப்பியர் 4:13 பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அதான் அந்த பொட்டென்சியல் சொன்ன நான். எனக்கு அந்த பலனை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் வெற்றி பெறுகிற மகனாய் மகளாய் என்னை சிருஷ்டித்து இருக்கிறார். ரட்சிக்கப்படும் போது தொடங்கி இருக்கிறார். கடைசி வரையிலும் காத்து வெற்றி பெறக்கூடிய பலன் எனக்கு கொடுக்கும்படி என்னோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நான் தியானிக்கும் பொழுது பக்தனாகிய தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 18:29 வாசிச்சு பாருங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை சாண்டுவேன் அப்படி சொல்றாரு என்றால் அவர் பலத்தினால் எதையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இப்போ நீங்க ஓரளவுக்கு விசுவாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், கத்திரி பிள்ளைகள், நீங்கள் மதிலை தாண்ட முடியும், சேனைக்குள் பாய்ந்து செல்ல முடியும். உங்கள் பலத்திலே அல்ல, உங்கள் ஞானத்தில், அனுபவத்தில் அல்ல, உங்களோடு இருக்கிற இயேசுவின் பலத்தினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னும் நான் விசுவாசிக்கிறேன் கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே சோத்திர நவமான பாஷைகளை பேசுவீர்கள். மட்டுமல்ல, சோத்திரம், லூக்கா 10 வாசிக்கிறோம் 19 ஓ தேள்களை மிதிப்பீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான குடித்தால் சேதப்படுத்தாது, என் நாமத்தினாலே செய்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் அந்த பலனை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார் தமது சிலுவை மரணத்தின் மூலம் என்றார். ஓ, கிறிஸ்தவனுடைய அந்த பலன் எத்தனை மகத்துவமானது. ஆகவே கவனிங்கள். இப்ப சொல்றார் பாருங்க, இந்த கொலோசியர் 1:13 மறுபடியும் வாசிக்கலாமா? 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியவனுமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, சாத்தானின் ஆளுகையிலிருந்து ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து அவரது ராஜ்யத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். எத்தனை பெரிய பாதுகாப்புங்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், சாத்தானின் இருளின் ஆதிக்கத்திலிருந்து, அடிமைத்தனம், பாவம், அக்கிரமம், அநியாயம், பயம், திகில், வியாதி, பலகீனங்கள், சாபம், இப்படி பலவிதமான அடிமைத்தனங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்திலே 430 வருஷம் அடிமைகளாக கிடந்தது போல நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாயிருந்தோம், பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் இருந்தோம், ஆண்டவருக்கு சத்துருக்களாயிருந்தோம், மனதிலே சத்துருக்களாயிருந்தோம், பாளையத்துக்கு புறம்பாயிருந்தோம், பலவிதமான இருளின் ஆதிக்கத்துக்குள்ள கிடந்தோம். அப்படி கிடந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தினாலே நம்ம ரட்சித்து மீட்டெடுத்து அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர் தமது ராஜ்யத்துக்குள்ளே, அன்பின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே ஆளுகைக்குள் வைத்துக் கொண்டார் என்றால் நாம் எத்தனை பாதுகாப்பான மக்கள், எவ்வளவு பாதுகாப்புக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பாதுகாப்புக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், அப்படி இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் இயேசு தமது இரத்தத்தினால் வேலி அடைத்திருக்கிறார். அந்த வேலியை தாண்டி வந்து கிரியை செய்ய, உங்களை நாசப்படுத்த, நஷ்டப்படுத்த சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை.
அதை நீங்க விசுவாசிக்கணும். முதல்ல நாம் இப்பொழுது பாதுகாப்பாக இயேசு கிறிஸ்துவின் ஒளியின் ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஸ்தோத்திரம். பயப்படாது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார். உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை ஒரு ஆதிக்கத்திலிருந்து அவர் ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அந்த அன்பின் ராஜ்யம் எப்படி, அதையும் கொஞ்சம் பார்க்கணுங்க. அவர் ஆளுக்குள் இருக்குன்னா அந்த ஆளுகை எப்படிப்பட்டது, அந்த ஆசீர்வாதத்தை என்ன பார்க்கணும் நம்ம. இதை நீங்க விசுவாசிக்கிறது கேட்கிற கத்திரி பிள்ளைகள். 1 பேதுரு 1:4-5 கொஞ்சம் வாசி பார்க்கலாம். 1 பேதுரு 1:4-5. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. பாத்தீங்களா? அத்தனை பெரிய பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறேன், அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்னும் 2 கூட சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் 2 Corinthians 8:9 வாசிங்கன்னா, நமது தரித்திரத்தை போக்கி நம்மை ஐஸ்வர்யவான்களை மாற்றுவதற்கு இயேசு தரித்திரரானார். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். இருக்குதா இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நம்மை ஐஸ்வர்யவான்களை மாற்ற நம் நிமித்தம் தரித்திரரானார். இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையில் மரண பலி தன்னை தாழ்த்தினான்னு பிலிப்பியர் 2:6-8 வாசிக்கிறோமே. அருமையான கத்திரி பிள்ளைகளே, அந்த தரித்திரத்தினாலே அவர் நமக்காக தரித்திரர் ஆனார். ஐஸ்வர்ய சம்பனராகிய தெய்வம் நம்ம எல்லாம் தரித்திர நிலைமையிலிருந்து மீட்டு ஐஸ்வர்யங்களாய் மாற்றுவதற்கு என்றால், இந்த ஐஸ்வர்யங்கிறது உலக பிரகாரமான பொருள், உலகப்பரான ஆடம்பரம், வசதி சொல்லலைங்க. அப்படின்னா இதை சொன்ன பவுலடிகள் ரோம சிறைச்சாலையில் கடந்தானே இது சொல்றார். அவரு ரோம சிறைச்சாலையிலே அவர் தரித்திரதை போல கிடந்து ஒரு மேலங்கிக்காக தீமோத்துக்கு கடிதம் எழுதுறாருன்னா, இங்க சொல்லப்பட்டிருப்பது ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை சொல்றாருங்க. உலகப்புற பணத்தை சொல்லலைங்க. அவர் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நித்திய ஜீவனுக்குரிய தகுதி, வரங்கள், கனிகள், மறுபடியும் பிறக்கிறது, பிரித்தெடுக்கப்படுகிறது, முன்குறிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், இதுதாங்க ஐஸ்வர்யம் தேவ பிள்ளைகளுக்கு. நம்ம என்ன ஐஸ்வர்யம் என்ன நினைக்கிறோம்? உலக பிரகான பணம், பங்களா, வசதி, காரு, இது இருந்தால் தான் கர்த்தனை மோடுக்கிறாரு, நான் ஐஸ்வர்யவான் நினைக்கிறோம். வேதம் அப்படி சொல்லலைங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இருங்கள் அப்படின்னு லூக்கா 12 தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இருங்கள். அவன் இந்த உலகம் தான் ஐஸ்வர்யம் நினைக்கிறான், உலக பொருள் தான் ஐஸ்வர்யம் நினைச்சு அதுக்காக வாழ்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாருங்க, மதிகேடனே, இன்றைக்கு இரவு உன் ஆத்து முன்ன விட்டு எடுபட்டு போகுமானா, நீ சேர்த்து வச்சலாம் யாருது அப்படி சொல்றாருங்க. என்று சொன்னா ஐஸ்வர்யம் என்று சொன்னால் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் என்பது நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். இதுதாங்க உலகத்தை தேவ பிள்ளைகளுக்கு உண்மையான ஐஸ்வர்யம். அதான் நாடுங்க. உலக பிரகாரம் நமக்கு என்ன தேவை தானா கற்றுக் கொடுப்பாரு. இதுதான் நமக்கு ஆண்டவர் சம்பாதித்து வைத்த ஒளியின் ராஜ்யத்துக்குள் இருக்கிற அற்புதமான ஐஸ்வர்யம். அப்புறம் அவர் ஆளுகைக்குள்ள வைத்ததுனால அவர் கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆக இன்னொரு ஆசீர்வாதம், எல்லா சாபத்திலும் இருந்து நம்மை இயேசு மீட்டெடுத்தார் நமது சிலுவை மரணத்தினால்.
மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட இந்த பிரமாணத்தின்படி ஆண்டவர் நமக்காக சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டார். அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த அப்படிப்பட்ட சாபத்திலிருந்து நம்ம எல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் சாபத்தின் விடுதலையானவர்கள் சிலுவை மரணத்தினா ரத்தத்தினா. அது விசுவாசிக்கணுங்க. இன்னும் நிறைய பேர் நான் சாபத்துக்குள் இருக்கிறேன், அந்த சாபம் இந்த சாபம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டியது, நாம் சிலுவை மரணத்தின் மூலம் நாம் சாபத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறோம். அதுதான் அன்பின் ராஜ்யத்துக்குள்ள நமக்கு கொடுத்த இன்னொரு ஆசீர்வாதம். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறா, ஒருவேளை சில விதமான சாபங்களுக்கு பாவங்களுக்கு இதெல்லாம் பயந்து இன்னும் விசுவாசியாமல் இருந்தால் கர்த்தர் சொல்ல, விசுவாசிங்கள், எல்லா சாபத்திலிருந்தும் இயேசு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார், விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. இப்படி இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இத்தனை ஆசீர்வாதம் இருக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெற்றவர்கள் நீங்களும் நானும். அதை வெற்றி வேந்தர் இயேசு சிலுவை மரணத்தின் வெற்றினால் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. அப்படியானா இன்னும் நாம் ஏன் தரித்திரத்தில் இருக்கிறோம்? விசுவாசத்துல தரிச்சிரும், ஜெப வாழ்க்கையில, பரிசுத்தத்துல, ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் நம்ம தரித்திரத்தில் இருக்கிறோம். ஏன்னு கேட்டா, ஸ்தோத்திரம், இன்னொரு வசனத்தோடு வாசிக்கிறீங்க. 1 யோவான் 5:5 வாசிக்கலாமே. 5:5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்றால், உலகத்தை ஜெயிப்பது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றால் விசுவாசிங்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரத்தை கேட்கிறவங்க யாரோ எவரோ, ஒருவேளை தரித்திரத்தில் இருக்கலாம், நீங்க தோல்வி அடைந்திருக்கலாம், நஷ்டப்பட்டிருக்கலாம், இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறது போலவே இன்னும் நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், நீங்கள் அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நீங்க விசுவாசிங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசித்தால் எந்த சாத்தானும் போராட்டத்தை ஜெயிக்க முடியும், பில்லி சூனிய கட்டுகளையும் ஜெயிக்க முடியும், எல்லா கட்டுகளும் விடுதலையாக முடியும். ஸ்தோத்திரம், ஜெயிக்க முடியும் விசுவாசத்தினால். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையான இந்த முதல் நாளை நான் மறக்கிறதில்லை என்னைக்கும். எப்படி கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு அடிக்கடிக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இரவு நேரத்தில் பிசாசு என்னை அழுத்தம், நேரடியாக பார்த்துருக்கேங்க, அழுத்தம். அந்த நேரத்தில் கை ஓடாது, கால் ஓடாது, முடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். பேச நினச்சா பேச்சு வராது, கையெண்டிட்டு நினச்சா கை வராது, செத்த பிரேதமோடு இருப்பேன். ஆனால் நினைவில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேங்க. நான் அடிக்கடி எனக்கு நடக்குங்க. இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இந்நிலை ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாளில் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்தது. அப்படி சாஸ் என்னை அழுத்துறது, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேங்க, அழுத்துறது பார்த்தேன். அப்போ எனக்குள்ளே ஒரு கேள்வி வருது. முன்பு நான் அப்படி இருந்தேன், ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஏன் அப்படி நினைக்கும் பொழுது எனக்குள்ளே இருந்து ஒரு சவுண்டு வருதுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுவேன்னு ஒரு சவுண்டு. இந்த அனுபவம் எனக்கு இல்லாத நாட்கள் இது. அப்படி அந்த சவுண்டு வந்த உடனே, ஒரு ஏவுதல் வந்த உடனே நான் மனசிலே சொல்கிறேங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு 3 முறை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த நிமிஷமே டப்புன்னு சாத்தான் என்னை விட்டு போயிட்டான். சாசு போனதையும் பார்த்துங்க. நான் ஏதோ யாரோ கதையில் சொன்னது கிடையாதுங்க. அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் எத்தனையோ வருஷங்கள் உருண்டோடி விட்டது. அந்த போராட்டம் இல்லை, அநேக பிசாசு பிடித்த விரட்டக்கூடிய வேலனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 100% உண்மைங்க. இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டால் அதற்கான வல்லமை சாதாரணமானது கிடையாது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும். ஜெயம் பெற்று இயேசு உங்கள் இருக்கிறார். அப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டு அந்த வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 30, 31, 32 கூட உங்களுக்கு வாசித்து அடுத்து குறிப்பு கவனிப்போம். ரோமர் 8:31-32. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பார்த்து என்ன அருமையான வசனங்க. ஸ்தோத்திரம். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஏனென்றால் நாம்
ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ மூன்றாவது குறிப்பு ஜெயம் கொள்வோரின் வெகுமதிகள். முதல்ல பார்த்தோம் ஜெயம் கொள்கின்ற கிறிஸ்து, இரண்டாவது பார்த்தோம் ஜெயம் கொள்கிற கிறிஸ்தவன், மூன்றாவது ஜெயம் கொள்வோரின் வெகுமதிகள். மத்தேயு 19 அதிகாரம் 28-29. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்வோரின் வெகுமதிகள், ரிவார்ட்ஸ். இதுவரை நம்ம ஜெயம் கொள்வோருடைய தகுதி குறித்து பார்த்துருக்கிறோம். அந்த தகுதி எப்படி நமக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தோம். மறுபடியும் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஜெயங்கொள்ளக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அவர்கள் அனுதின வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், சாத்தான் போராட்டம் இதெல்லாம் வரும் பொழுது அவர்கள் வெற்றி பெற முடியும் விசுவாசத்தினால். ஏனென்றால் வெற்றி பெற்ற நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது, இப்படி வெற்றி பெற்றவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வெகுமதிகள், அதுவும் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வெகுமதிகளை குறித்து நம்ம பார்க்கணும். இதை குறித்து தான் வெளிப்படுத்துற 2-3 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்திலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அறிமுகத்தில். அதன்படி வெளிப்படுத்துற 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களில் 7 சபைகளுக்கான செய்தியின் முடிவில் வெற்றி பெறும் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நமக்கும் கொடுப்பா நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன். அதை சொல்வதற்கு முன்பு சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். இப்போ நான் வாசித்த அந்த மத்தேயு 19 அதிகாரத்தில் 28-29 கொஞ்சம் வாசிச்சுட்டு அப்புறம் அதுக்கு போவோம். அந்த 19 அதிகாரம் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, சீசர் ஆண்டவத்தில் வந்து, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். ஏன் அந்த கேள்வி கூட கேட்டாங்கன்னா, அந்த 19 அதிகாரத்தில் அதுக்கு முன்னே வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இருந்தான். அவன் ஆண்டவரை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்னு கேட்டான். கர்த்தர் சொன்னார், அப்படியானால் உனக்கு உண்டான விற்று தரித்திர கொடுத்து என்னை பின்பற்றி வான்னு சொல்ல, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடினால் அவன் துக்கமாய் திரும்பி போய் விட்டான். அவன் வந்ததை இவங்க பார்க்குறாங்க, சீசங்க. அவன் திரும்பி போகிறதையும் பார்க்குறாங்க. வரும்பொழுதும் ஐஸ்வர்யவானா வந்தான், அவன் திரும்பி போகும்போது ஐஸ்வர்யவானா தான் போகிறான். அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவன் பாருங்க, வரும்போதும் ஐஸ்வர்யம், போகும்போதும் ஐஸ்வர்யம், ஜாமன் இருக்கிறா, விட்டுட்டு வந்து எங்களுக்கு என்ன சாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி கேட்டதுக்கு அர்த்தம் சொல்ற வார்த்தை இப்போ அதை வாசிக்கலாமா? 28-29. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டப்போ 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒன்று, அவரை விசுவாசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுகிறார். நித்திய ஜீவன் உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டு. முதல் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆசீர்வாதங்க? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் இதை குறித்து இதே யோவான் சொல்ல ஒரு இடத்துல, நீங்கள் 1 யோவான் 2:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இல்லையா? வாசிங்க 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் என்றால், நமக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். யோவான் 20:31,
யோவான் 6:47 அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிடுங்க. 1. 2வது, நித்திய ஜீவனை மட்டுமல்ல, உண்மையாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஊழியம் செய்து சேவை செய்த மக்களுக்கு வெகுமதிகளையும் கொடுக்கிறார்கள். அதான் இந்த 2 வசனத்தை பார்க்கிறோம். ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று உண்மை உள்ளவர்களுக்கு வெகுமதியை கொடுக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் ராஜ்யத்து நிமித்தம் பிரயாசப்படுகிற தேவ ஜனங்களே, மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நிச்சயமாய் 10% தாங்க உலகத்தில் நமக்கு பலன் கிடைக்கும். 90% பரலோகத்தில் தான் பலன் உண்டு. ஆகவே நான் அவ்வளோ பிரயாசப்பட்டேன், ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ண கத்திரக்காக கொடுத்தேன், செஞ்சுங்க, ஒன்றும் இல்லை எனக்கு என்று வேதனையோடு தான் கத்தவங்களோடு பேசுகிறார். இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பலம் கொடுப்பேன்னு வாசித்தோமே என்றால், மறுமையில் 100 மடங்கு பலம் கொடுப்பார். உங்கள் பிரயாசத்துக்கு பலனை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. பயப்படாதீங்க, இந்த உலகத்திலையும் தேவையானது கொடுத்து கனம் பண்ணுவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்றால் ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று வெகுமதிகளை கொடுக்கிறவர். இதை நம்ம பார்க்கும் பொழுது தாளந்துகளின் ஓமையில் இதை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். தாளந்துகள் ஓமை குறித்து நீங்கள் லூக்கா சுவிசேஷம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்குறோம். அதில் விசேஷமாக பார்த்தீங்கன்னா, ஒரு எஜமான் இருக்கிறாருங்க. அந்த எஜமான் தூர தேசத்துக்கு போகும்பொழுது தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து அவரிடத்துல அந்த தாளந்துகளை கொடுத்துட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இதை கொண்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் அப்படின்னு போயிட்டு வர்றாரு. வந்து அந்த தாளந்து பெற்றவர்களிடத்துல கேட்குறாருங்க. நீங்கள் 19ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 12 நம்ம பார்க்குறோம். அதை குறித்து நீங்கள் 23 வரையிலும் நம்ம பார்க்குறோம். இப்படி தாளந்து கொடுத்து விட்டு புறப்பட்டு போனவர் வந்து கேட்கிறார். அவன் வியாபாரம் பண்ணி சம்பாத்தியத்தை கொண்டு வந்து அடுத்துல கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது 16 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 16, 17. அப்பொழுது முந்தினவன் வந்து ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றால், எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையிலோனா இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அதே போல 5 ராத்தல் வாங்கணும் வருகிறான். அதை கொண்டு இன்னும் 5 சம்பாதிச்சு சொல்லும் பொழுது 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாரு அப்படின்னு வாழ்த்தி அவனுக்கு வெகுமதி கொடுக்கிறாரு. இந்த ஒரு ராத்தல் வாங்கினவன் வந்து அவன் யூஸ் பண்ணாம அதை அவன் மறைச்சு வைச்சிருந்தான். அவனை பார்த்து சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பயங்கரமானதுங்க. நீங்கள் 22, 23 வாசிங்களேன். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லிக் கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரைவயத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அது வட்டியோட வரப்பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உனக்கு கொடுங்கள் என்றார். இருக்கிறதையும் எழுந்துட்டான். பாத்தீங்களா? வெகுமதி கொடுக்கிற ஆண்டவர் உண்மையா இருக்கிறவர்களுக்கு அவர் கொடுத்த தாளந்துகள், கிருபைகள், கிருபா வரங்கள், பலன், ஞானம், அறிவு, படிப்பு, சாமர்த்தியம், அனுபவம் எல்லாவற்றை வைத்து அவருக்கென்று எதையாக செய்யணுங்க. அவர்களுக்கு அதில் உண்மையா இருக்கிறவர்களுக்கு வெகுமதி கொடுக்கிறார். அதான் முதல்ல சொல்லிட்டேன், கண்டிப்பாய் மறுமையில 100 மடங்கு பலன் உண்டு. சோர்ந்து போகாதருங்க, எதையாக செய்யணுங்க ஆண்டவருக்காக. சரிங்க. அப்படி உண்மையா இல்லாதவனுக்கு இருக்கிறதையும் எடுத்துட்டாரு என்றால் எவ்வளவு ஒரு எச்சரிப்பின் வார்த்தைக்கு பாருங்க நமக்கு. ஆகவே கிருபை பெற்ற தாளந்து பெற்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காக எதையான் செய்யுங்க. படிப்பு ஒரு தாளந்து, பணம் ஒரு தாளந்து, சொந்த வீடு அது ஒரு தாளந்து, அவ்வளவு தூரம் நம்ம ஜீவனே ஒரு தாளந்து, நல்ல ஆரோக்கியம், நம்ம பலன் எல்லாமே ஒரு தாளந்து தாங்க. தாளந்து இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆகவே இது பெற்ற நாம் அவருக்காக தியானம் செய்யுங்கள். பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பலனை கத்த கொடுக்கிற வெகுமதி கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். இப்போ வெளிப்படுத்த விசேஷத்துல அந்த 7 சபைகளுக்கு சொன்ன செயங்கொள்வர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை
1 2 3 அப்படியே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் ஸ்தோத்திரம், தொடர்ந்து உண்மையாயிருங்கள், சேவை செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கனம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். இப்போ 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்படியே டக்கு டக்குன்னு 3 வசனத்தை வாசிக்கலாம். 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று சொன்னால், வெண்வஸ்திரம் என்பது வெற்றி பெற்றவர்களின் அடையாளம். அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் அவர்களை வெற்றி பெற்றவர்களை அடையாளப்படுத்துகிறார். இனி தோல்வி இல்லை, இனி அவமானம் இல்லை, இனி நிந்தை இல்லை, நஷ்டம் இல்லை. ஸ்தோத்திரம். வெண்வஸ்திரம் வெற்றியை குறிக்கிறது. வெற்றி உள்ளவர்களாய் அடையாளப்படுத்துவார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், ஜீவ புஸ்தகத்திலிருந்து நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும், தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆண்டவர் பரலோகத்திலேயே தூதருக்கு முன்பாக நாம் பட்ட பிரயாசத்தை குறித்து நம்ம குறித்து அறிக்கையிடுவார் என்று சொன்னால் எத்தனை பேர் ஆசீர்வாதங்க நமக்கு. ஏதோ இந்த உலகத்தில் ஒரு அமைச்சரோ முதல் மந்திரியோ பிரதம மந்திரியோ நம்ம பேர் சொல்லி இது ரிவார்டு கொடுக்க ஒரு மேடை கூப்பிட்டாருன்னா எத்தனை பெரிய சந்தோஷம் நினைக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தோடு போய்விடக்கூடிய இதுக்கே எப்படின்னா, பரலோக ராஜ்யத்தில் அத்தனை கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக நம்ம பேரை சொல்லி உண்மை உள்ளவர்களே அப்படி சொன்னா, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று சொன்னால் எத்தனை பெரிய சிலாக்கியம். அது சொல்றாருங்க. அத்தனை கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக நம்ம அறிக்கையிட போகிறார். ஹல்லேலூயா. அப்புறங்க ஸ்தோத்திரம். இப்போ 3:12 வாசிங்களே. 3:12. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆலயத்திலே தூணாக்குன்னு சொன்னால் நிரந்தரமான ஸ்தானத்தை கொடுக்கிறார். இனி நீ அசைக்கப்படுவதில்லை. பூமியில் இருக்கும் பொழுது நிந்தை, அவமானம், தோல்வி பல நிலையில் அசைக்கப்படுவது உண்டு. ஆனால் பரலோகத்துக்கு வந்த பிறகு இனி எந்த சக்தியும் அசைக்க முடியாது. ஏனென்றால் அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை, அல்லது சத்தம் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது படுவதும் இல்லை. இனி எந்த சக்தியும் அசைக்க முடியாது. அசைக்க முடியாத ஒரு தகுதி உனக்கு நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொரு வசனமா 2:7 வாசிங்களேன். 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பிரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர். இனி அங்க உனக்கு பசி இல்லை அப்படி சொல்றாருங்க. ஜீவரிசிக்கனி கொடுப்பேன்னா இனி உனக்கு அங்கே பசி இல்லை. உலகத்தில் பசியோடும் தரித்திரத்தோடும் நிந்தையோடும் அவமானம் எல்லா நிலையும் போராடி இருக்கிறா. இனி உனக்கு போராட்டம் இல்லை, இனி உனக்கு பசி இல்லை, இனி உனக்கு தாகம் இல்லை. பசி இல்லாத தாகம் இல்லாத ஒரு ராஜ்யத்தை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த உண்மையுள்ள மக்களின் ஆசீர்வாதங்கள் எத்தனை ஆச்சரியமானது பாருங்க. கத்திரி பிள்ளைகளே, ஜெயம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வெகுமதி எல்லாம் ஒவ்வொன்றும் ஆச்சரியமானது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிங்க. இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 2 விஷயத்தை சொல்லி நான் ஜெபிக்க. 1, நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும், ஏனென்றால் ஜெயிக்கிற நமக்குள்ளே இருக்கிறார். 2வது, ஜெயித்தவர்களுக்கு வெகுமதி உண்டு என்பதையும் நீ மறக்காம தொடர்ந்து ஓடுங்கள். உங்களை பலப்படுத்தி வெற்றி தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். அப்போ இந்த ஜெயம் கொள்ளுதல்ங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தைங்க. ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் வெற்றி தருவார் என்று வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெயம் கொள்ளுகளுக்கு சொன்ன செய்திக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.